ஸ்கிட் பை பாஸ்டர் அன்பரசன் அண்ட் டீம். ஒரு சின்ன ஸ்கிட்டு, தயவுசெய்து டைமை எல்லாம் மெயின்டைன் பண்ணோம். 1:30 மணிக்கு முடிக்கணுன்ட்டு இருக்கிறோம். தயவுசெய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் அன்பரசன் அவர்கள் 10 நிமிஷம் ஸ்கிட் அண்ட் டீம். எல்லாம் கரங்களை தட்டுவோங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனித வாழ்வின் அர்த்தம் என்ன? ஒரு சிறிய விதை நிலத்தில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் தரும் என்பார்கள். அதேபோல் ஒரு மனிதனின் தியாகம் எப்படி ஒரு சமுதாயத்தை மாற்றுகிறது என்பதை விளக்கும் ஒரு உன்னதமான நாடகம்தான் ஒரு கோதுமை மணி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னலமற்ற அன்பிற்காகவும் அழியாத ஆத்துமாக்களுக்காகவும் தன் உயிரையே அர்ப்பணித்த ஒரு இளம் மிஷனரியின் வாழ்வை நாடக வடிவில் கேட்கப் போகிறோம். பணமா, பாசமா அல்லது இறை அழைப்பா? எபி எதை தேர்ந்தெடுத்தான்? ஒரு கொலைகாரனின் மனம் எப்படி மாறியது? இந்த விறுவிறுப்பான மற்றும் உணர்ச்சிகரமான நாடகத்தை கதையின் ஒவ்வொரு காட்சியிலும் நாம் உணரப்போகிறோம். நாடகத்தின் முதல் காட்சி. ஒரு சபையில் தேசத்தின் தேவையை போதகர் விவரிக்கிறார். மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வட மாநிலங்களிலே ஏராளமான ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் பாரத்தோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் போவீர்கள் என்றார் ஆண்டவர் உங்கள் நிமித்தமாய் தேசத்தை சந்திப்பார். ஜனங்கள் விடுதலை ஆவார்கள், ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். புறப்பட்டு போங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில புறப்பட்டு போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வடமாநில உள்ள ஜனங்கள் சந்திக்கப்பட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுப்பும். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை அனுப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தில் துளைக்கப்பட்டதா இருக்கிறது. ஏன் நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது? அந்த ஊழியத்தை நான் ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவர் எனக்குள்ள குத்துவதை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னை குத்துவதை போல இருக்கிறது. நான் அந்த இடத்துல போய் அந்த ஊழியத்தை நான் செய்யணும், அந்த வேலையை, ஆண்டவருடைய வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்குள்ள பேசுகிறதை போல இருக்கிறது. அதனால நான் அந்த இடத்துக்கு போறேன். நான் அந்த இடத்துல போய் தேவ ஊழியத்தையும் இந்த அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியையும் நான் செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை போல தான் உள்ள வாலிபர்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தை சந்திக்க போகிறார். ஜெபிப்போம். ஜெபித்து அனுப்புகிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த கிருபை விளங்கட்டும். அருமையான தம்பியை வல்லமை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. இரண்டாம் காட்சி. தன் மகனை நிறுவனத்தின் பெரிய பொறுப்பில் அமர்த்த துடிக்கிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் எபியோ வேறு பாதையை தேடுகிறான். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அதை உணர்ச்சிகரமான மோதல் இதோ. என்னங்க, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. பேப்பர் படிக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் நாட்டு கதையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் வீட்டு கதையும் பார்த்தா நல்லா இருக்கும். என்னமா சொல்ற? வீட்டு கதை பார்க்காமல இருக்கிறேன் நானு. வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தா எவ்வளோ வேலை விடுற நீ. இப்பதான் தோட்டத்துல போய் தண்ணி ஊத்திட்டு வந்தேன். கல்யாணம் ஆன ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கு வந்திருக்குங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டுல ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும், புருஷனுக்கு தலைக்கு மேல எவ்வளவு வேலை விடுறாங்க. ஆபீஸ்ல வேலை, அந்த பிசினஸ்ல வேலை, இங்க வந்தா வீட்டுல வேலை. என்ன மாதிரி இருக்குது.
சரி சரி, நீ என்ன எதையோ சொல்ல வந்த, அதை சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. எங்கம்மா கோச்சிக்கிறது? உன்னை எப்போ கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணி 25 வருஷத்துல கோவத்தையே மறந்துட்டேம்மா நானு. இல்லைங்க, உங்களுக்கும் வயசாகிட்டே இருக்குது. நீங்க செய்யற பிசினஸை நம்ம பிள்ளைக்கு கொடுத்துட்டா நம்ம எங்காவது ரெஸ்ட் எடுக்கலான்னு தாங்க. நீ சொல்றது கரெக்டு தான். சரி, எபி வந்தா இதை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணலாமா? இதோ எபியே வந்துட்டானே. வாடா எபி, வா வா வா. உன்னை குறித்து தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். சரி வா வா, இங்கே உட்காரு. அப்பாவுக்கும் வயசாகுது. ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஓடிட்டேன். அம்மா சொல்கிறா கொஞ்சம் என் கூட கொஞ்சம் ஒத்தாசையாக வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்களேன்னு சொல்கிறாங்க. அதனால் பிஸ்னஸ் உங்களை கொடுத்துலான்னு நாங்கள் 2 பேருமே யோசனை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. என்னப்பா சொல்கிற? அப்பா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருந்தோம்மா நானும் சரண்யாவும். அப்போது அங்கே பாஸ்டர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருந்தார். அதில் யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை என் இருதயத்தில் ரொம்ப ஒரு வேதனையை கொண்டு வந்திருந்தது. அதனால் நான் போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த மாதிரி பாஸ்டர், எனக்கு தோணுது, ஆண்டவர் எனக்குள்ள இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, அதனால நான் அந்த இடத்துல போய் தேவ ஊழியத்தை நான் செய்யணும், அந்த ஜனங்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணி பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு. என்ன சொல்ற எபி? என்னடா இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற, ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு? அப்போ நம்மளோட பிசினஸ்லாம் என்ன ஆவறது? ஊழியன்னா சும்மாவா? எவ்வளோ கடினமான பாதை தெரியுமா அது? அதுவும் இங்கே நம்ம சென்னைக்குள்ளே இல்லாமல் நீ நார்த் சைடெல்லாம் போய் ஊழியம் செய்ய போகிறன்ற. அங்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும்பா ஊழியம் செய்யறதுக்கெல்லாம். அநேகர் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க, அநேகர் கொன்னும் போட்டிருக்காங்கப்பா. இப்படி சொல்றியப்பா? என்னப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. க்ளோரி, என்னம்மா இந்த போல பேசுறா? என்னம்மா, நீ கொஞ்சம் கேளுமா. என்னம்மா ஜாஸ்மின், நீயாவது சொல்லக்கூடாதா? நார்த் இந்தியன்ல போய் ஊழியம் செய்யறது சாதாரண விஷயமா? அங்க சாப்பாடு கிடைக்காது, தங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஊழியம் செஞ்சா நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய பேரை கொண்டு போட்டதா தான் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நீங்க போய் அங்க என்னம்மா செய்ய முடியும்? மாமா, அத்தை, நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் கடவுளோட காரியத்துக்காக தான் போகிறோம், உலக பிரகாரமான காரியத்துக்கு போகலை. ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. எத்தனையோ ஜனங்க ஆண்டவரை பற்றி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போய் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். அவர் எங்களை பார்த்துப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ என்னென்னா அவரோட நோக்கம், உங்கள் பையனோட நோக்கம் தான் என்னோட நோக்கமும். அதனால் நாங்கள் கெட்டு போகிறதுக்கு போகலை, ஆண்டவரோட காரியத்தை செய்ய தான் போகிறோம். நீங்கள் பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அப்பா, சரண்யா சொன்ன போல தான் ஆண்டவர் எங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த காரியத்தை செய்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், தீர்மானம் பண்ணிட்டோம். பாஸ்டரும் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்களும் அதே போல் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. சரிப்பா, நீ நல்ல முடிவு தான் எடுத்துருக்க. தேவன் உன்னை வழி நடத்துவார்ப்பா. 3ஆம் காட்சி. எபி வட மாநில கிராமத்துக்கு சென்று விடுகிறான். அங்கே நடக்கும் அநீதியான பலியை தடுக்கவும் மூட நம்பிக்கையை ஒழிக்கவும் அவன் முன் வருகிறான். குழந்தையை பலியிடுவோம் வாருங்கள். நம்ம கிராமத்து தெய்வத்துக்கு பலியிடுவோம் வாருங்கள். நம்ம கிராமத்தில் உள்ள சாபங்கள் நீங்கிறதுக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் நம்ம பலியிடலாம் வாருங்கள். பலியிடாதீங்க, என் குழந்தைய சாகடிக்காதீங்க. ஐயோ, இதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, குழந்தைய விட்டுருங்க, யாரும் கொல்லாதீங்க. ஐயோ, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. நிறுத்துங்கள், ஐயா, குழந்தைய பலியிடாதீங்க.
ஏய் நீ யாரு? எங்கேருந்து வந்திருக்க? எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் பலியிடுறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரு? இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நாங்கள் பலியிடுறோம். ஐயா, பலியிடுவதற்கு அவசியமே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து இந்த பூமியில் அவதரித்து அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாயிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால சுகம் கிடைக்கும். அதனால குழந்தைய பலியிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியா? உங்கள் தெய்வம் எல்லா நோய்களை குணமாக்குமா? எங்கள் கிராமத்தில் நிறைய குழந்தைங்க இது மாதிரி நோயில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போவும் சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள உங்கள் தெய்வம் குணமாக்குமா? வாங்க ஐயா, கொண்டு வாங்க, அவங்களுக்காக செவிப்போம். என்னுடைய கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு சுகத்தை தருவார். வல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த வேலையிலும் இந்த பிள்ளைக்காய் நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த கிராமத்தில் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைக்கு சுகத்தை தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. என்ன அற்புதம், ஆச்சரியம், நல்லா சுகமாயிடுச்சு இந்த பிள்ளை. அப்படியா? அந்த பிள்ளைக்கு சுகமாயிடுச்சா? ஆமாம், சுகமாயிட்டாலே. பரவாயில்ல, அவர் உண்மையான தெய்வம். அவர்கிட்ட நம்ம போய் நன்றி சொல்லலாம். ஐயோ, என் குழந்தைய எப்படி காப்பாத்திட்டீங்களே! என் குழந்தை என் கைக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அந்த தெய்வத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். மிஷனரியாக வட மாநிலத்துக்கு சென்ற எபியின் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை மிகவும் வறுமையின் கோட்டிற்கு சென்றது. தன் பிள்ளையின் சுகவீனம் அதிமோசமாக சென்றது. இப்பொழுது எபிக்கு ஊழியமா அல்லது குடும்பமா பார்ப்போம். சரண்யா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? குழந்தை எப்படி இருக்கான்? குழந்தை அப்படியே தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப முடியல. ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகுன்ற நிலமையில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. கையிலையும் ஒன்றும் இல்லை. சரி, கஞ்சியாவது ஏதாவது வைக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேங்க. அப்படியாம்மா? என்ன பண்ணுறதுன்னே தெரியலண்ணே. நம்ம இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்ருக்குறோம் இல்லையா? சரிம்மா, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். சரியா? சரிங்க, சரிங்க, பண்ணலாம். வல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய குழந்தைக்கு உண்டாயிருக்கிற வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க விரும்பலை. என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. அப்பா, தேவையான ஆகாரத்தை கொடுங்க. உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களால் மட்டும்தான் முடியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரண், சரண், இங்க பாருமா, இங்க பாருமா. அம்மா, என்ன ஆச்சு? ஏன் பதறீங்க? அம்மா, ஆண்டவர் கிருபையா நம்மளுக்கு இறங்கி இருக்கிறாருமா. என்னங்க சொல்றீங்க? சரண், தமிழ்நாட்டில் இருந்து IEPF ஸ்தாபனத்தின் மூலமா மிஷினரிகளை தாங்கக்கூடிய ஒரு சில தேவ மனுஷங்க நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்கம்மா. அவங்க நம்மளுக்காக அனுப்பிச்சு வச்ச தொகை இப்ப மெசேஜ் மூலமா வந்திருக்குதுமா. ஆண்டவர் அவங்க மூலமா நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாருமா. சூப்பருங்க. அதே மாதிரி இந்த IEPF நிறுவனத்து மூலயமா தேவ மனுஷங்களை உருவாக்கி அவங்க மூலயமா செயல்பட வைக்கிறார் ஆண்டவர். அவங்களும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் அவங்கள அதிகமாக ஆசீர்வதிக்கணும். நம்மள மாதிரி இருக்கிற நிறைய மிஷினரிங்களை அவங்க இன்னும் தாங்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. கடவுள் உண்மையாகவே இப்படியாக உதவி செய்கிற, தமிழ்நாட்டில் இருந்து IEPF ஸ்தாபனத்தின் மூலமா உதவி செய்கிற ஒவ்வொரு தேவ மனுஷங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. 4ஆம் காட்சி. ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு கோபமடைகிறான் சஜி. எபியின் மீதான அவனது தாக்குதல் ஒரு சோகமான முடிவுக்கு இழுத்து செல்கிறது. அடிச்சுக்காதீங்க. நிப்பாட்டுங்கடா. எதுக்காக அடிச்சுக்கிறீங்க?
ஸ்கூலுக்கெல்லாம் போறது இல்லையா நீங்க? படிக்க போறதே இல்லையா? ஏன் படிக்க போறது இல்ல? ஸ்கூல் இல்லையா? அப்படியா? சரி, நான் உங்களுக்காக படிப்பு சொல்லி தரேன். எல்லாரும் வர்றீங்களா? சரி வரோம். உங்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி தரேன். வந்து கத்துக்கிறீங்களா? சரி வரோம். சீக்கிரமா போலாம் வாங்கடா. அது இருக்கிறான் பாரு, அவன் தான்டா. வாடா. ஏய் ஆமாண்டா, அவன் தானே. வாங்கடா சீக்கிரமா போலாம் வாங்கடா. வா சீக்கிரமா வாடா. இவன் இன்னைக்கு அவனை என்ன கதி பண்றேன்னு பாரா. வாடா. யாரா நீ? எங்கேந்திரா வந்துக்கிற? எங்கள் ஊரில் ஒன்று யார் இதெல்லாம் நடத்த சொந்து? நாங்கள் ஏன்னா என்கிட்ட வந்து கேட்டியா நீ? நாங்கள் காலங்காலமாக அங்கே பசங்களுக்கு என்னென்னவோ சொல்லி கொடுத்துருக்குறோம். நீ நான் புதுசாக வந்து மதத்தை பரப்ப பார்க்குறியா? நீ யாரா நீ? எங்கேருந்து வந்துக்கிற நீ? காலமாக இருக்கிற பாரம்பரியத்தை நீ மாற்ற பார்க்குறியா? தம்பி, நான் மதத்தை பரப்பவில்லை தம்பி. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்கறதுக்காக, நல்ல கல்வியை கொடுக்கறதுக்காக, பிள்ளைங்க ஒழுக்கமான காரியத்தில் வளர்கிறதுக்காக இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் தம்பி. நான் வேற எதுவும் மதத்தை பரப்ப வரல தம்பி. நான் குழந்தைங்களுக்கு நல்ல வழியை தான் தம்பி போதிக்க வந்திருக்கிறேன். நல்ல வழியெல்லாம் எங்களுக்கு காட்ட தெரியாதா? நீ யார் நடு வந்து புதுசா? அதெல்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர தெரியும். நீலாம் அதை சொல்லி தராது. உனக்கு யாரும் உரிமை கொடுக்கல தம்பி. தயவுசெய்து குழந்தைங்களுக்கு நல்ல காரியத்தை தான் தம்பி நான் சொல்ல கொடுத்து வந்தேன். டேய் இவன் விட்டா ரொம்ப பரப்ப வரல தம்பி. தயவுசெய்து தம்பி. டேய் இவன் விட்டா ரொம்ப பேசினா இருக்கிறா. அந்த சாமான் வேற போடுறா. அதை எட்றாத. இறுதி காட்சி. மிஷனரியின் தியாகம் வீணாகவில்லை. அவன் கொன்ற சஜியின் மனசாட்சியில் தேவன் பேசுகிறார். ஒரு கொலையாளி எப்படி மாறிய ஒரு ஊழியனாக மாறுகிறான் என்பதை பார்ப்போம். சித்ரா வாங்கங்க, இப்போதான் வரீங்களா? ஆமாம்மா. ஐயோ என்னம்மா குழந்தை எழுந்துன்னு இருக்கு? இத்தனை நாள் பலனே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நம்ம எழுந்துன்னு இருக்கு. ஆமாங்க, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஜெபம் பண்ணாங்க. உடனே பாப்பா சரியாயிட்டா, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. நீங்க வருவீங்க, உங்ககிட்ட சொல்லலான்னு தாங்க இருந்தேன். யாரும்மா அந்த பள்ளிக்கூடம் எடுத்துட்டு வந்தாரு? அவராமா? ஆமாங்க, அவர்தான். அவங்களும் அவங்க மனைவியும் வந்தாங்க. ஐயோ, என் குழந்தைய காப்பாத்தனவரு போய் நானே கொண்டு வந்துட்டேனே. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, குழந்தைய காப்பாத்தனமா நான் போயிட்டு இப்போ இவெல்லாம் அவளை கொலை பண்ணிட்டு வந்துட்டேம்மா. ஐயோ ஆண்டவரே, என்ன பண்றது நீங்க? என்ன காரியம் பண்ணி? ஐயோ இவ்வளவு பார்த்து பண்ணிட்டு. ஐயோ அம்மா, இப்ப நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. ஐயோ, இப்போ என் குழந்தைய காப்பாத்தனவரு போயிட்டு நானே என் கையால கொண்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ நான் அவர் பண்ண ஊழியத்தை வந்து நான் தான் இப்போ வந்து எடுத்து பண்ணணும். இப்போ நான் வந்து அவர் விட்டு போன ஊழியத்தை வந்து எடுத்து பண்ண போறேன். அவர் பண்ண ஊழியம் எல்லாமே இப்போ நான் வந்து பண்ண போறேன், தொடங்கி வைக்க போறேன். அவர் முடிச்சுட்டு போனதை இப்போ நான் தொடங்க போறேன். முழுவதும் சொல்ல போறேன். இந்த உலகம் முழுவதும் சொல்ல போறேன். இயேசு ஒருத்தரே ஆண்டவர். இயேசு மாணவன் வழி போடுவார். பிரயாசப்பட்டு ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பல நாட்கள் பிரயாசப்பட்டு இந்த நடித்த எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. அவங்களை ஒரு கரங்களை தட்டி பாராட்டுறோம். தேங்க்யூ.